இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வாழுவதற்கு என்று தட்டி எழுப்பியவரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, இன்றைய நாளிலே யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது திருமண ஆண்டை கொண்டாடுகின்றார்களோ, குருக்கள், துறவியர்கள் தங்களது விசேஷித்த நாளை இன்று கொண்டாடுகின்றார்களோ, அத்தனை பேரினுடைய கொண்டாட்டங்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் தரக்கூடிய நன்றியை நீர் ஏற்றுக்கொள்வீராக. மேலும் தகப்பனே, இந்த பலி மூலமாக யார் யாரெல்லாம் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ, யார் யாரெல்லாம் தங்களது வேண்டுதல்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றார்களோ, அத்தனை பேரையும் நீர்தாமே கண்ணோக்கி பார்த்து அவரவருக்கு தேவையான வேண்டுதல்களை நிறைவேற்றி தரவும், அவரவர் நன்றிகளை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்று உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயிரத்தவர் தலைவர் விரும்பினார். எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தினர் அனைவரும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுலை சிறையிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் முன் நிறுத்தினார். அவர்களுள் ஒரு பகுதியினர் சதுசேயர் என்றும் மறுபகுதியினர் பரிசேயர் என்றும் பவுல் அறிந்து, சகோதரரே, நான் ஒரு பரிசேயன், பரிசேய மரபில் பிறந்தவன், இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமை சங்கத்தின் முன் உரத்த குரலில் கூறினார். அவர் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர். சதுசேய பிரிவினர் வானதூதரும் உயிர்த்தெழுதல், ஆவிகள் ஆகியனவும் இல்லை என்று கூறி வந்தனர். பரிசேயர் இவை அனைத்தும் உண்டென ஏற்றுக்கொண்டனர். அங்கு பெரும் கூச்சல் எழுந்தது. பரிசேய பிரிவினை சேர்ந்த மறைநூல் அறிஞருள் சிலர் எழுந்து, இவரிடம் தவறொன்றையும் காணோமே, வானதூதர் ஒருவரோ ஒரு ஆவியோ இவரோடு பேசியிருக்கலாம் அல்லவா என வாதாடினர். வாக்குவாதம் முற்றவே அவர்கள் பவுலை பீத்தறிந்து விடுவர் என ஆயிரத்தவர் தலைவர் அஞ்சி படை வீரரை வர சொல்லி அவரை அவர்கள் நடுவிலிருந்து பிடித்து கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டு செல்லுமாறு
ஆணை பிறப்பித்தார். மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று, துணிவோடிரும், எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என் இதயம் மக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும், ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் அன்பனை படுகுழி காணவிட மாட்டீர். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பமுண்டு. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும், நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும்
நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, உங்கள எத்தனை பேர் வானதூதர், ஆவி, உயிர்த்தெழுதல் இந்த மூணுத்தையும் நம்புறீங்க? அநேகமாக நம்முடைய நம்பிக்கை இதுதான். நாம வானதூதர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அதனால் தான் நம்முடைய கார்டியன் ஏஞ்சல் பற்றி நாம பேசுகிறோம். நாம ஒவ்வொருத்தரும் நமக்கான காவல் தூதரை வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம பெருமையோடு பேசிக்கிறோம். அடுத்த கட்டம் ஆவி. ஆவி அப்படின்னு சொன்னா பரிசுத்தமுள்ள ஆவி, பரிசுத்த ஆவியானவர். அவர் எப்போதும் நம்ம கூடவே இருக்கிறார். He is always giving us his anointing. அவருடைய அபிஷேகத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம நம்புகிறோம். அதனால் தான் நாம் ஒவ்வொரு தடவையும் எங்கெல்லாம் அபிஷேக பெருவிழாக்கள் நடக்கின்றனவோ அங்கெல்லாம் ஓடி செல்லுகின்றோம். மூன்றாவது காரியம் உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொன்னா இயேசு ஆண்டவர் மீது நாம நம்பிக்கை வைப்பதே வீணாகிவிடும் இல்லையா? அப்போ இந்த மூணுத்தையும் நாம நம்புகிறோம். இன்னைக்கு வாசகத்துல நாம பார்க்கிற பொழுது பவுல் அப்போஸ்தலன் அவருக்கு ஒரு சிக்கல் வருது. அந்த சிக்கல்ல அவர் இந்த மூணு காரியங்களையும் குறித்து பேசுறாரு. அதாவது பரிசேயர்கள், சதுசேயர்கள். பரிசேயர்கள் யார் அப்படின்னு சொன்னா இந்த மூணு காரியங்களையும் நம்பக்கூடியவர்கள். ஆனா சதுசேயர்கள் இந்த மூணு காரியங்களையும் நம்பாதவர்கள். பவுல் ஒரிஜினலி ஒரு பரிசேயர். ஆகவே இவர் இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று நம்பினார். அதே தருணம் ஆவியானவர் உண்மையுள்ளவர் என்பதை நம்பினார். வானதூதர்கள் ஆண்டவராகிய கடவுளுக்கு பணிவிடையும் நமக்கு பாதுகாப்பாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்பினார். சரி, இன்னைக்கு நாம இந்த மூணு காரியங்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் அவர்களை எந்த அளவிற்கு நமக்குரியவர்களாக ஏற்றுக்கொண்டு நடக்கின்றோம். இப்போ நாம ஒரு காரியம் செய்ய இறங்குகிற பொழுது சமயங்கள்ல அந்த காரியம் நல்ல காரியமாக இருந்தால் அந்த காரியத்தில் நமக்கான ஒரு நல்ல முடிவு வர வேணும் அப்படின்னு சொன்னா, குறிப்பா சொல்றேனே, நீங்க ஒரு வாகனம் வாங்கணும், அல்லது ஒரு வீடு கட்டணும், அல்லது ஒரு நல்ல நகை வாங்கணும், அல்லது போனால் ஒரு நல்ல தொழிலுக்கு முற்பணம் கொடுக்கணும், இப்படி ஏதாச்சும் ஒன்று வச்சுப்போமே. இந்த காரியங்கள்ல இறங்குவதற்கு முன்னதாக உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, உங்ககிட்ட நிறைய ரிசோர்ஸ் இருக்குது, இருந்தாலும் நீங்க இந்த காரியத்துல இறங்குகிற பொழுது உங்களுக்கு வெற்றி தான் அப்படின்னு தெரிந்தாலும் கூட அதற்கு முன்னதாக நீங்க என்ன பண்ணிக்கணும்? பரிசுத்த ஆவியானவரை உங்களது துணைக்கு நீங்க அழைக்கணும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, என் கூட வாங்க, என்னுடைய சிந்தையில நீங்க இருங்க, என்னுடைய உள்ளத்துல நீங்க பேசுங்க, என்னை வழி நடத்துங்க. நான் இந்த வாகனம் வாங்குவதற்கு என்கிட்ட பணம் இருக்குது, ஆனா நான் எடுத்திருக்கிற இந்த முடிவு சரிதானா அப்படி என்பதை நீங்க எனக்கு வெளிப்படுத்தி காமிங்க. பணம் இருக்குல்ல, எதுக்கு அவசரப்படணும்? கொஞ்சம் அமைதியா இருந்து பரிசுத்த ஆவியானவரை பேச விடலாமே. ஒருவேளை அவர் உடனடியா பேசுவார். ஒரு வேளையில அவர் ஒரு நாள் பூராக பேசாது இருந்து மறுநாள் பேசலாம், அல்லது போனால் ஒரு வாரம் கூட அவர் எடுத்துக்கலாம். ஆனா என்ன, அவர் தாமதமானாலும் தரமான பதிலைத்தான் கொடுப்பாரு. ஒரு வீடு கட்டுவதற்கு உங்களது பணத்தை பூரா நீங்க செலவழிக்க போறீங்க. அதற்கு முன்னதாக பரிசுத்த ஆவியானவரை அழைத்து கேளுங்களேன்.
அவரை உங்க உள்ளத்துல பேசும்படியாக கேளுங்களேன். ஏன்னா ஒரு வீடு கட்டுவது அப்படின்னு சொன்னா பணம் மாத்திரம் முக்கியம் கிடையாது. அங்கு வேலை செய்கிறவர்கள், பொருட்கள். ஏன்னா நீங்க ஒரு வீடு கட்டுவதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு பட்ஜெட் போட்டிருப்பீங்க. இப்போ நாடு இருக்கிற நிலையில அந்த பட்ஜெட் உங்களுக்கு பத்துமா பத்தாதா அது கூட தெரியாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? பரிசுத்த ஆவியானவரது வழி நடத்துதலை நீங்க கேட்டுக்கோங்க. படிக்கிற பசங்களாக இருந்தா நீங்க ஒரு வேளையில 10th முடிச்சிட்டீங்க, அடுத்த கட்டம் நீங்க 11th போகணும். அங்க என்ன ஸ்ட்ரீம் எடுப்பது அப்படின்னு சொல்லி உங்களால சரியான முறையில் டிசைட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா சில நேரங்களில் நீங்க ஒரு சப்ஜெக்ட்ல ரொம்ப சூப்பரா பண்ணுவீங்க, ஆனா அதுவே உங்களுக்கு 11th பண்ண முடியுமா அப்படின்னு தெரியாது. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும்? பரிசுத்த ஆவியானவரை அழைத்து அவரை உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும்படி கேட்டுக்கணும். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்த ஆவியானவரை அழைத்து நீங்க முடிவெடுத்துக்கோங்க. அடுத்த காரியம் வானதூதர். இன்னைக்கு நமக்கெல்லாம் தெரியும், நமக்கென்று காவல் தூதர் இருக்கிறார். காவல் தூதர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருடைய பணி என்ன தெரியுமா? நம்மை பாதுகாப்பது. எனக்கு அடிக்கடி இங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய வானதூதர் உங்களை தொடர்ந்து வர முடியாத அளவிற்கு வேகமாக இந்த காரியமும் பண்ணிடாதீங்க. அது சும்மா ஒரு சிரிப்புக்காக, ஒரு ஜோக்காக சொல்லிப்பாங்க. இது இங்க வளமையா எல்லாரும் பேசிக்கிற காரியம். அதாவது நீங்க வேகமாக ஒரு காரியத்தை பண்ணி நிதானம் இல்லாம போய் கடைசியில நீங்க வானதூதரை குற்றம் சொல்லக்கூடாது அப்படின்னு. இதை நான் இப்படி பார்க்கிறேன். எப்படி அப்படின்னு சொன்னா, அநேகர் இன்னைக்கு சாலை விபத்துக்கள் ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியாம இருக்கிறாங்க. பல தடவையில் சொல்லலாம், பல பேர் சொல்லலாம் ரொம்ப வேகமாக போவது தான் காரணம் அப்படின்னு சொல்லி. அப்படி பார்க்க போனால் எத்தனையோ பேர் வேகமாக போய்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த ஆபத்துக்களும் இதுவரைக்கும் வந்தது கிடையாது. ஆனால் ஏதோ சமயங்களில் அவசரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்களுக்கு விபத்துக்கள் ஏற்பட்டதுண்டு அப்படின்னு சொன்னால் அவங்க காவல் தூதர் அவங்கள பாதுகாக்கலை அப்படின்லாம் நாம் கேட்டுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அது என்னத்தால் நடந்துச்சுது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. காவல் தூதரினுடைய பணி என்ன அப்படின்னு சொன்னால் நம்மை பாதுகாப்பது. எந்த ஒரு காவல் தூதரும், யாருடைய தூதரும் நம்மை சாலை விதிகளை மீறி செல்லும்படி ஒருபோதும் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. எங்கு செல்வதாக இருந்தாலும் அந்த இடத்திற்கு நாம செல்லலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்க வழி நடத்துவாங்க. அப்போ நாம செல்லுகின்ற இடத்த அவங்க நம்முடைய மனதுக்குள்ளாக இருந்து இந்த வழி சரியானது, இந்த வழி தப்பானது அப்படின்னு சொல்லுகிற பொழுது அதற்கு நாம செவி கொடுக்காம நாம தப்பான வழியில போயிட்டு அதுக்கப்புறமாக காவல் தூதருக்கு நாம பழிய தூக்கி போட்டுற முடியாது. ஆகவே காவல் தூதர் நம்ம கூட எப்பொழுதும் இருக்கிறார். நாம எங்கு போனாலும் இருக்கிறார். அவர் நாம தூங்குகிற பொழுது அருகில் இருக்கிறார், நாம் எந்திருக்கிற பொழுது அருகில் இருக்கிறார், நாம் அன்றாட காரியங்கள் பண்ணுகிற பொழுது அருகிலே இருக்கிறார். நாம் எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் போக்கிலும் வரத்திலும் கூடவே இருக்கிறார். முன்னும் பின்னும் வலமும் இடமுமாக இருந்துகிட்டே இருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்துவதற்கு நம்மை அவரிடம் நாம் விட்டுவிட வேண்டும். அடுத்ததாக உயிர்த்தெழுதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகத்தான் உயிர்த்தெழுந்தவர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த உலகை விட்டு போவதற்கு முன்னதாக சொன்ன வார்த்தைகள், இதை கடைசி வார்த்தைகள் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் கடைசியாக சொல்லிக்கிட்ட வார்த்தைகள் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். உலகம் முடியும் வரை எந்நாளும் உங்களோடு இருப்பேன் என்பதாகும். 2000 வருஷங்களுக்கு முன்பாக நம்முடைய மூதாதையருக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை இன்று 2000 வருடங்கள் தாண்டி நமக்கும் சொல்லுகிறார். இன்னும் 2000 வருடங்கள் தாண்டியும் சொல்லுவார். அதே வார்த்தைகளைத்தான் அவர் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நான் உங்களோடு இருக்கிறேன், அதற்காகத்தான் நான் உயிர்த்தெழுந்தேன் என்று. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உண்மையின் ஆண்டவர். உண்மையின் ஆண்டவர் நம்மை வழிநடத்துவது உண்மை. அவர் வழிநடத்துவது உண்மை அப்படின்னு சொன்னா எதற்கு நாம் இந்த உலகத்தில் பிரச்சனைகளையும் தீமைகளையும் கஷ்டங்களையும் கவலைகளையும்
அனுபவிக்கணும் அப்படின்னு நாம கேள்வி கேட்டால் அதற்கான பதில் இதுதான். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உங்களோட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். நாம் அவர் பிரியப்படுவதன்படி வாழணும் அப்படின்னு சொல்லி. அவர் பிரியப்பட்ட வாழ்க்கை என்ன தெரியுமா? சிலுவை வாழ்க்கை. சிலுவை வாழ்க்கை என்பது ஏதோ கஷ்டமான வாழ்க்கை கிடையாது. மாறாக சிலுவை வாழ்க்கை அப்படி என்பது இதுதான் உண்மையான அர்த்தம். மேலிருந்து கீழ் அல்லது கீழிருந்து மேல். மனிதர்களாக இந்த கீழுலகில் இருப்பவர்கள் மேலுலகில் இருக்கக்கூடிய தெய்வம் அவரை போற்றுவது, ஏற்றுவது, துதிப்பது. இது காரியம். இரண்டாவது, இப்பேற்பட்டது சக மனிதர்களுக்கு அன்பு. ஆக சிலுவை என்பது மனிதர்கள் கடவுளை நேசிப்பது, மனிதர்கள் சக மனிதர்களை நேசிப்பது. இந்த நேசம் மட்டும் நமக்குள்ளே உறுதியாக இருந்து விட்டால் அடுத்தவர்கள் நம்மை நேசிக்காது போனாலும் நாம் நேசத்தை கொடுப்போம். நாம் கடவுளுக்கு நேசத்தை கொடுப்பது நமக்கு இலகுவான காரியம். ஆனால் சக மனிதர்களுக்கு அதை தருவது ரொம்ப கடினமான காரியம். கடினமான காரியமாக இருந்தாலும் கூட நம்முடைய காவல் தூதர் நம்மோடு இருக்கிறபடியினால் அவர் சொல்லுகின்ற அந்த பாதையில் நாம் நடப்போமாக இருந்தால் சக மனிதர்களை அன்பு செய்வோம். நம்மால் முடியாது போனாலும் நம்மோடு இருக்கக்கூடிய ஆவியானவர் நமக்கு துணையாக இருப்பார். அவர் நமக்கு துணையாக இருக்கிற பொழுது தப்பான முடிவுகளை எடுக்கும்படி நம்மை சொல்லி காண்பிக்க மாட்டார். சரியான முடிவுகளை எடுக்கும்படி தான் சொல்லி காண்பிப்பார். அந்த சரியான முடிவுகள் எதுவாக இருக்கும்? அடுத்தவரை விரோதிப்பது கிடையாது, அடுத்தவரை நேசிப்பது. அப்படி நாம் வாழ்வோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை இன்று மாத்திரமல்ல, நாம் இன்று அனுபவித்து கொண்டிருக்கிறோமே எத்தனையோ தீமையான காரியங்கள், அத்தனை தீமையான காரியங்களில் இருந்தும் நமக்கு விடுதலையை தர வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டு கொள்ளலாம். ஆமென். என் நோய்கள் நீங்கிட, என் மரணம் என்னில் விலகிட, மரணம் என்னில் விலகிட, லாசரை உயிர்ப்பித்த தேவனே, என்னை உயிர்ப்பிக்க நீர் வா. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதுழைப்பின் பயணமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அவ்வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயணமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அவ்வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடம் இருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்டென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ மற்றும் எங்கள் ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. நம்முடைய தேவைகளை உள்ளத்தில் ஆழமான நம்பிக்கையோடு வேண்டி நிற்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. அத்தோடு 3 விசேட தேவைகள். இந்த 7 தேவைகளோடு உலகிலே நிரந்தர சமாதானம் நிலைக்க வேண்டும் என்றும் வேண்டி நிற்போம். நம்முடைய தேவைகளை நாம் சமர்ப்பித்த வேளையிலேயே ஆண்டவராகிய தெய்வம் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் ஒற்றுமையோடும் அமைதியோடும் வாழும்படி அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாயிருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமென். ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, இந்த பலி மூலமாக 8 தேவைகளை உம் பாதம் சமர்ப்பித்து ஜெபித்தோம். நாங்கள் கேட்ட மாத்திரத்திலேயே நாங்கள் கேட்ட தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து விட்டீர் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் எங்களது அன்றாட காரியங்களுக்கு திரும்புகின்றோம். அப்பா, உம்முடைய செட்டையின் மறைவிலே எங்கள் அத்தனை பேரையும் வைத்து பத்திரப்படுத்தி பாதுகாப்பீராக. ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே எங்கள் அத்தனை பேரையும் தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே,
மகிழ்வோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் பிரியப்படுகின்றார். இன்று மாத்திரமல்ல, உங்களது வாழ்நாள் பூராகவும் நீங்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று. வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இடர்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட வியாதிகளோடு நீங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகளோடு இருந்தாலும், அவையெல்லாம் நம்முடைய தெய்வத்தின் முன்னால் ஒன்றுமே கிடையாது. அவரால் நொடி பொழுதில் உங்களது வாழ்வை மாற்ற முடியும். நீங்கள் இருக்கின்ற நிலையிலும் பார்க்க மேன்மையான ஆசிருக்கு உங்களை உயர்த்தி கொள்ள முடியும். அவர் மீது நம்பிக்கை வைத்து கொண்டு மகிழ்வோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். எல்லாம் ஆண்டவரது கிருபையால் நல்லபடியாகவே உங்களுக்கு நடக்கும். All is well. May God bless you and have a great day. நம்பிக்கை வாழ்வில் வேண்டுமே பூமியிலே, அதுதானே வேதமே. எல்லோர்க்கும் பூமி சொந்தமே, அறிந்தாலே இங்கு பேதம் இல்லையே. இணைவோம் ஒன்றாய், ஓர் தாயின் பிள்ளை போல உணர்வோம் நன்றாய், நம் தேவன் உண்மை என்று. விடியல் இங்கு அதிகாலை பொழுதே இல்லையே. உனக்குள் நீயே விழிக்கும் பொழுதுகள் உண்மையின் விடியல்களே. நம்பிக்கை வாழ்வில் கொண்டிடு முன்னிடம், தோல்விகள் தோற்றிடுமே. யெகோவா உன்னோடு, எப்போதும் உன்னோடு, நேற்றோடு என்றோடு என்றென்றும் மாறாது. யெகோவா உன்னோடு, எப்போதும் உன்னோடு, நேற்றோடு என்றோடு என்றென்றும் மாறாது. நீ செல்லும் பாதை எல்லாம் உன்னை காக்கும் தேவன் முன்னே, உன் கைகள் பற்றிக் கொண்டு எந்நாளும் பூராய் வருவார். நீ செல்லும் பாதை எல்லாம் உன்னை காக்கும் தேவன் முன்னே, உன் கைகள் பற்றிக் கொண்டு எந்நாளும் பூராய் வருவார். நம்பிக்கை வாழ்வில் வேண்டுமே பூமியிலே, அதுதானே வேதமே. எல்லோர்க்கும் பூமி சொந்தமே, அறிந்தாலே இங்கு பேதம் இல்லையே. வெளியே தெரிவதில்லை, பூக்கள் தருவது அதுதானே. நீலம் வானில் தெரிந்தாலும் மேலே போனால் நிறமில்லை. காணாத வேரை போல உயிரான தேவன் உன்னை மலர் வாசம் வாழ்வில் என்றும் காணச் செய்வார். தெரிந்திடும் வானின் நீளம் மேல் நோக்கி போக போக நிறமின்றி போவது போல நிலை மாறுமே. யெகோவா உன்னோடு, எப்போதும் உன்னோடு, நேற்றோடு என்றோடு என்றென்றும் மாறாது. யெகோவா உன்னோடு, எப்போதும் உன்னோடு, நேற்றோடு என்றோடு என்றென்றும் மாறாது. நீ செல்லும் பாதை எல்லாம் உன்னை காக்கும் தேவன் முன்னே, உன் கைகள் பற்றிக் கொண்டு எந்நாளும் பூராய் வருவார். நீ செல்லும் பாதை எல்லாம் உன்னை காக்கும் தேவன் முன்னே, உன் கைகள் பற்றிக் கொண்டு எந்நாளும் பூராய் வருவார். நம்பிக்கை வாழ்வில் வேண்டுமே பூமியிலே, அதுதானே வேதமே. எல்லோர்க்கும் பூமி சொந்தமே, அறிந்தாலே இங்கு பேதம் இல்லையே.